ஹலோ ஒன் ஐ வெல்கம் டு நவாஜி. ஸோ இந்த வீடியோ பார்க்க போறோம்னா ஆரோமலை படத்துலேருந்து வந்துட்டு எப்படி வந்தாயோ இது வந்துட்டு ஒரு மியூசிக் வீடியோ, த ஹார்ட் ஆஃப் ஆரோமலைன்னு சொல்லிட்டு நம்ம சின்மயை பாடியிருப்பாங்க. லைக் இது வந்துட்டு ஒரு குட்டி கான்செப்ட் மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. நான் சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ சின்மயி நம்ம சித்து குமாரோட மியூசிக்கல்ல அவங்க பாடியிருக்காங்க. ஸோ நல்லா அந்த சாங்கு நான் ஃபுல் சாங் கேட்கல, அந்த ஹுக் போர்ஷன் அந்த எப்படி வந்தாயோ அந்த போர்ஷன் கேட்டேன். சின்மயி ஃபேனா இல்லாட்டி கூட வந்துட்டு அந்த குரலுக்கு வந்துட்டு விழுந்துருவாங்க, ரைட்டா? ஸோ அந்த வகையில வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க சுற்றி எத்தனை கான்ட்ரவர்சி இருந்தாலும் அவங்களோட டேலண்ட்டுக்கு ஓகேவா அவங்கள வேற ரீச்சுக்கு கொண்டு போவோம். அவங்க டேலண்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும், இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வாய்ப்புகள் கிடைக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி அவங்க நல்ல ஒரு வாய்ஸ்ங்க, வாட் அ பியூட்டிஃபுல் வாய்ஸ் அவங்களுக்கு. ஸோ இந்த சாங் ஃபுல் மியூசிக் நான் பார்க்கல, ஃபுல் சாங்காக நான் கேட்கல. ஸோ ஒரேடியா நம்ம பார்த்துடலாமா? ஸோ இது ரிலீஸ் ஆகி 1 month ஆகுது. நான் இப்போ தான் கேட்க போகிறேன், பார்க்க போகிறேன். ஸோ வாங்க, லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் ஆன் 3, 2, 1, go. Hey, I'm so excited. I love all her songs. Such a lovely voice, la? Yeah. நான் கிளம்புறேன். I'm really excited to share my brand new single எப்படி வந்தாயோ from the film ஆரோமலை with all of you. படத்துக்குள்ள படத்தை பத்தி பேசுறாங்க. எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ, கேளாமலே கையில் வந்து கட்டி தங்கோ, நீ தள்ளாமலே தள்ளாடுற நானே, மீண்டும் மனோ நெஞ்சிடுதே என்னிடத்தில் தானே. முறை அழகுன்னு அட எனக்கு நான் தெரிஞ்சேன், ஒரு முறை உன நெருங்கையில் பல முறை தொலைஞ்சேன். கொஞ்சலும் கொஞ்சாயோ மிஞ்சலும் மிஞ்சாயோ, என் மனம் பஞ்சாயோ பறக்கும் செல்லாயோ, சின்ன சின்ன நேரங்களில் சிக்கிக்கொண்டேன் நானே உன்னிடத்தில் ஓவியமாய் தானே, கண்ணாடியின் பிம்பங்களில் நான் இல்லையே நீ. பத்தாம போயாச்சே பூமி எல்லாம் இங்க, கேட்காம வாரண்டி உன் மனசில் நான் தங்க, கண்ணுக்குள்ள உன் கனவ பாக்குறண்டி, கண்டதெல்லாம் பலிக்கத்தான் வேண்டுறண்டி, என்ன பத்தி அரவிந்த் ரைட், சூப்பர் சிங்கர் அரவிந்தா ஆனந்த் தான் நினைக்கிறேன். நானும் போக வேணுமடி. முறை அழகுன்னு அட எனக்கு நான் தெரிஞ்சேன், ஒரு முறை உன நெருங்கையில் பல முறை தொலைஞ்சேன். சொல்லாம சொல்லறே கண்ண செய்வேங்க, உள்ளார மெல்லற வெக்கத்தில மங்க, கொஞ்சம் கொஞ்சம் என்ன நானும் மாத்துறனே, அங்க இங்க சிரிச்சுதா பேசுறனே, வலிகளை மறைச்சிட பாக்குறனே, அருகில் நானும் நானா வாழறனே. முறை அழகுன்னு அட எனக்கு நீ தெரிஞ்ச,
நெருங்குற நொடியில இரு விழியில நிறைஞ்ச எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ எண்ணங்களில் எந்நேரமும் உன் யோசனைதானே தள்ளாமலே தள்ளாடுற நானே கண்ணாடியின் பிம்பங்களில் நான் இல்லையே நீயே. Okay, guys. So yeah, it's really the heart of ஆரோமலே. நிஜமா அவ்வளோ ஸ்மூதிங்கா, எப்படி சொல்றது, அவ்வளோ எப்படி சொல்றது, ரெண்டு பேரும் அரவிந்த்னு நினைக்கிறேன். எஸ், அவர் சூப்பர் சிங்கர். அவரு எத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் படத்தோட பாடல்ல அவர் வாய்ஸை கேட்கணும்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. ஆனந்த், எஸ், ரெண்டு பேரும் வந்துட்டு லைக் லைக் அழுத்தமா தான் பாடுறாங்க. அதே நேரத்துல ஸ்மூத்தா இருக்கு அவங்க பாடுறது. லைக் உங்களுக்கு புரியுதா? லைக் வாட், அந்த மியூசிக் ஒரு சைட் இருக்கட்டும், அது மியூசிக் டியூனு கம்போசிஷன் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மூதிங்கா போகுது. ரொம்ப சாஃப்டா இருக்கு, மென்மையா இருக்கு அந்த 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 பாடல் கொண்டு போற விதம். அதுவும் அவங்க பாடுறது அதோட சாஃப்டா இருக்கு. ஓகேவா? லைக் அந்த லிரிக்ஸை அழுத்தமாவும் பாடணும், கேட்கற மாதிரி பாடுறோம், அதே நேரத்துல சாஃப்டாவும் பாடணும். ஓகேவா? அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு இந்த மியூசிக் வீடியோல வந்துட்டு லைக் சின்மயி பாடிக்கிருக்காங்க, அப்படியே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போய் வந்துட்டு நம்ம ஹீரோயினும் வந்துட்டு உட்காந்துருக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த மேக்கிங்ஸ், அந்த சில ஷார்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியா வந்துட்டு எல்லாரும் மறைஞ்சு போயிட்டு ஹீரோயினும் இருந்துட்டு அதுக்கப்புறம் கேமரா பேக் போய் பேக் ஆஃப் த ஸ்டேஜ் போயிடும், அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் சாங் டைட்டில் வரும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, மேக்கிங்காகவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்துச்சா இல்லைன்னு தெரியலங்க, நான் படமே ஸ்டில் ஒன்றும் பார்க்கல. ஸோ வெயிட் பண்ணிக்கிறேன், ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்டாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூன்றது போடுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். ஓகே, நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன். யாரெல்லாம் இந்த சாங் கேட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்க 1000 வியூஸ் வந்து கீழே சொல்லுங்க. அப்போ யாரெல்லாம் கேட்கலையோ அந்த லிங்கை தட்டி பார்த்ததுக்கு அப்புறம் கேளுங்க, பாருங்க. அதுக்கப்புறம் உங்க 1000 வியூஸ் வந்து கீழே ஷேர் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா, சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டேக் கேர், பாய்.